ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு சார்பில் 45 புதிய திட்டங்களை அமலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது இன்னைக்கு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மற்றும் மருத்துவத்துறை சார்பில் ஒரு சில புதிய திட்டங்களை பார்த்தீங்கன்னா நிதிநிலை அறிக்கையில் தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். முதல் திட்டம் என்ன அப்படின்னா, வருவாய்த்துறை மூலம் வழங்கப்படும் அனைத்து சர்டிஃபிகேட்களும் பொதுமக்களுக்கு விரைந்து வழங்க 3 அலுவலர் படிநிலைகளில் விண்ணப்பங்களை பரிசீலிக்கும் புதிய நடைமுறை அறிமுகம் படுத்திருக்காங்க. அதாவது வருவாய்த்துறை மூலமாக ஜாதி, வருமானம், இருப்பிடம், முதல் பட்டதாரி, அன்மேரிட் சர்டிஃபிகேட், இந்த மாதிரி எக்கச்சக்கமான சர்டிஃபிகேட் வழங்குறாங்க. அந்த சர்டிஃபிகேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா 3 நிலை அலுவலர் தான் சரிபார்க்குமாறு, அதாவது ஆர்ஐ தலையீடு இல்லாமல் டேரெக்டாக டெப்டி தாசில்தாருக்கும் தாசில்தார்ட்டும் போகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொண்டு வராங்க. அந்த புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடிலாம் விஓ அதுக்கப்புறம் ஆர்ஐ கிட்ட போகும். பட் இதுக்கப்புறம் ஆர்ஐ கிட்ட போகாமல் டேரெக்டாக டெப்டி தாசில்தார்ட்ட போகும் அப்படின்ன மாரி சொல்லியிருக்காங்க. 3 ஆஃபீஸர் தான் இதுக்கப்புறம் சைன் போடுவாங்க. இதனால் சீக்கிரமாக கிடைக்கும் அப்படின்ன மாரி தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, பொதுமக்கள் இருப்பிடங்களுக்கு அருகிலேயே சேவை பெற சென்னையில் முதற்கட்டமாக 12 சிறு வட்ட அலுவலகங்கள் அமைக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சென்னையில் பார்த்தீங்கன்னா 12 அலுவலகங்கள் அமைக்க போகிறோம் அப்படின்ட்டு தெரிவிச்சிருக்காங்க. விவசாயிகள் மற்றும் நில உரிமையாளர்கள் பயன்பெறும் வகையில் ஆங்கிலேயர் காலத்து நிலவரி வசூல் இருக்கு பாருங்க. 1436ஆம் ஆண்டு பசலி நடப்பாண்டு முதல் ரத்து அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அந்த நிலவரி வசூல் அந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ரத்து செய்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், கிராம நத்தம் வீட்டு மனை பட்டா சிறப்பு திட்டம். கிராம நத்தம் காலி மனைகளில் வீடு கட்டி வசித்து வரும் தகுதி வாய்ந்த 20 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஏழை எளிய குடும்பங்கள் பயன்பெறும் வகையில் வீட்டு மனை பட்டா வழங்கும் சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. அதாவது கிராம நத்தம் இருக்க பாருங்க, அதில் காலி மனைகளில் வீடு கட்டி வசித்து வரும் 20 லட்சம் பேருக்கு பார்த்தீங்கன்னா வீட்டு மனை பட்டா வழங்கும் சிறப்பு திட்டம் செயல்படுத்த போகிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, வருவாய்த்துறையின் சேவைகளை பொதுமக்களுக்கு விரைந்து வழங்கிட 12466 கிராம நிர்வாக அலுவலர்கள் மற்றும் 1253 குறு வட்ட வருவாய் ஆய்வாளர்களுக்கு கையடக்க கணினிகள் வழங்கப்படும் அப்படின்ன மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ கையடக்க கணினி பார்த்தா வழங்க போகிறாங்க அதிகாரிகளுக்கு. நெக்ஸ்ட்டு 136 கோடியில் வகையீட்டு பூக்கோள நிலைக்கலன், அதாவது டிஜிபிஆர் ரோவர்ஸ் இருக்க பாருங்க, கருவிகள் வழங்கிட பார்த்தா திட்டமிட்டிருக்காங்க. ஸோ நில அளவை சேவைகளை பொதுமக்களுக்கு விரைந்து வழங்கும் பொருட்டு இந்த கருவிகள் வழங்கப்படும் அப்படின்ன மாரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், பொதுமக்களுக்கு விரைவான நில அளவை, அதாவது 1500 பேருக்கு சிறப்பு பயிற்சி கொடுத்துட்டு அவங்களுக்கு நில அளவை பணியில் ஈடுபடுத்துவோம் அப்படின்ன மாரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா பார்த்தா பட்டா மாற்ற மனுக்களின் மீது விரைந்து நடவடிக்கை எடுத்துற தகுதி வாய்ந்த 1500 பேருக்கு நில அளவை பயிற்சி கொடுத்துட்டு அவங்களுக்கு பணியமர்த்த போகிறோம் டெம்பரரியா அப்படின்ன மாரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அலுவலர்களை பாதுகாப்ப சிறப்பு பணி பாதுகாப்பு திட்டம். வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அலுவலர்கள் கடமையின் போது தாக்குதலுக்கு உள்ளாவதை தடுத்து அவர்களது உயிர் மற்றும் உடைமைகளை பாதுகாப்ப சிறப்பு பணி பாதுகாப்பு சட்டம் இயக்கப்படும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. 25 கோடியில் பல்நோக்கு மற்றும் புயல் பாதுகாப்பு மையங்கள் மேம்படுத்தப்படும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. கிராம நிர்வாக அலுவலர் அலுவலக பராமரிப்பு நிதி, அதாவது கிராம நிர்வாக அலுவலர் அலுவலக பராமரிப்புக்காக ஒரு கிராம நிர்வாக அலுவலருக்கு மாதம் ஒன்றுக்கு 1000 வீதம் ஆண்டொன்றுக்கு 12,000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. விஓ ஆஃபீஸ் இருக்க பாருங்க, அதை பராமரிப்பதற்காக ஸோ உங்களுக்கு 12,000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ரூபாய் 80 கோடியில் பல்பேரிடர் முன்னெச்சரிக்கை மற்றும் நிகழ்நேர தரவு சேகரிப்பு அமைப்பு பார்த்தா தொடங்கப்படும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. நெடுஞ்சாலைகள் அமைப்பதற்கு தேவையான நிலையெடுப்பு நடைமுறைகள் எளிதாக்கப்படும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, தேசிய பேரிடர் மேலாண்மை நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் சிறப்பு திறன் மையம் கொண்டு வரப்படும். 8.50 கோடியில் அவசர செயல்பாட்டு மையத்தின் நவீன தொழில்நுட்ப வசதிகள் கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரூபாய் 16.53 கோடியில் தமிழ்நாடு ஒருங்கிணைந்த தானியங்கி உதவி அழைப்பு எச்சரிக்கை மற்றும் அறிவிப்பு தொழில்நுட்ப அமைப்பு பார்த்தா கொண்டு வரப்படும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ரூபாய் 50 கோடியில் நிலச்சரிவு அபாயத்தை தடுக்க சிறப்பு திட்டம் கொண்டு வரப்படும்.
ரூபாய் 2.25 கோடியில் நில நிர்வாக ஆணையரகத்தில் இணைய வழி மேலாண்மை அமைப்பு உருவாக்கப்படும். அரசு மற்றும் பொது நிறுவனங்களுக்கான நில மாற்றம், நில உரிமை மாற்றம் மற்றும் ஏழை மக்களுக்கான வீட்டுமனை பட்டா போன்றவற்றை விரைந்து வழங்கும் வகையில் நில நிர்வாக ஆணையரகத்தில் இணைய வழி மேலாண்மை அமைப்பு உருவாக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 1.75 கோடியில் நில நிர்வாக முடிவுகளை விரைந்து மேற்கொள்ள புதிய அமைப்பு வந்து கொண்டு வராங்க. 3.90 கோடியில் வெள்ள அபாயம் அதிகம் உள்ள கடலூர், நாகப்பட்டினம், தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய கடலோர மாவட்டங்களுக்கான வெள்ள தணிப்பு நடவடிக்கை குறித்து விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்படும். நில சீர்திருத்த சட்டத்தின் கீழ் அனுமதி நடைமுறைகள் எளிமைப்படுத்தப்படும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. தமிழ்நாடு நில சீர்திருத்த சட்டம் இருக்கு பாருங்க, பிரிவு 37A மற்றும் 37Bயின் கீழ் அரசின் அனுமதி வழங்குவதற்கான தற்போது நடைமுறைகள் எளிமைப்படுத்திட உரிய சட்ட திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மருத்துவ மக்கள் நல்வாழ்வுத்துறையிலிருந்து அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க. தமிழ்நாடு மாநில முக்கியத்துவம் வாய்ந்த மருத்துவ நிறுவனங்கள் உருவாக்க முதற்கட்டமாக 16 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. நலம் ஏஇண்ட் அப்படின்ற ஒரு சாட்பாட் வந்து ஆல்ரெடி கொண்டு வந்துட்டாங்க. முன்பதிவு, அதாவது நீங்கள் ஆலோசனையை வந்து பார்த்தா முன்கூட்டியே ஓபி சீட்டை வந்து முன்பதிவு பண்ணிக்கலாங்க. அனைத்து மாவட்டத்திலுமே சூப்பர் ஸ்பெஷாலிட்டி அப்படின்ற ஒரு சிகிச்சையை கொண்டு வராங்க, உயர் சிறப்பு மருத்துவ சிகிச்சை. இதுக்காக 284 மருத்துவ பணியிடங்கள் புதிதாக உருவாக்கப்படும். அதுக்கப்புறம் முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, மூத்த குடிமக்கள் கட்டணமில்லா மருத்துவ சிகிச்சைகள் பெற முதலமைச்சரின் முதியோர் காப்பீட்டு திட்டம் வந்து கொண்டு வரப்படும். தமிழ்நாட்டில் 70 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட சுமார் 38 லட்சம் முதியோர்கள் வருமான உச்சவரம்பு ஏதுமின்றி மருத்துவ சிகிச்சைகள் பெற்றிட முதலமைச்சரின் முதியோர் காப்பீட்டு திட்டம் என்ற புதிய திட்டம் செயல்படுத்தப்படும். அதாவது தமிழ்நாட்டில் உள்ள 70 வயசு மேலே இருக்க எல்லாருக்குமே புதிய காப்பீட்டு திட்டம் வந்து பார்த்தா கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் வந்து 2500 செவிலியர் பணியிடங்கள் வந்து பார்த்தா கூடுதலாக உருவாக்கப்படும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ரூபாய் 51 கோடியில் நலம் ஒருங்கிணைந்த கட்டணமில்லா உடல்நல பரிசோதனை 30 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட பொதுமக்களுக்கு அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் ஆண்டுக்கு ஒரு முறை 14 அடிப்படை பரிசோதனைகள் உள்ளடக்கிய இந்த, அதாவது நீங்கள் மெடிக்கல் செக்கப் வந்து பண்ணிக்கலாம். 30 வயசு மேலே இருக்கவங்களுக்கு 14 வகையான மெடிக்கல் செக்கப் இலவசமாக வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ரூபாய் 14 கோடி மதிப்பில் முதல்நிலை செயற்கை கருத்தரிப்பு மையம் வந்து கொண்டு வரப்படும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. 31 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் மற்றும் 6 அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனைகளில் கருத்தரிப்பு மையம் வந்து நிறுவப்படும். தமிழ்நாட்டில் முதல் முறையாக 1 கோடியில் இந்திய மருத்துவ முறை கருத்தரிப்பு சிகிச்சை மையங்கள் வந்து கொண்டு வரப்படும். 82.50 கோடியில் 29 நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் நகர்ப்புற சமூக சுகாதார மையங்களாக தரம் உயர்த்தப்படும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. 18 மாவட்டங்களில் உள்ளது. நலம் 360 முழு உடல் பரிசோதனை மையங்கள் சென்னை ஓமந்தூர் பன்னோக்கு உயர் மருத்துவமனை இருக்குது பாருங்கள், அங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முழு உடல் பரிசோதனை மையங்கள் வந்து கொண்டு வரப்படும். நெக்ஸ்ட்டு மருத்துவ பயனாளிகளின் வீட்டிற்கே சென்று இரத்த மாதிரி சேகரிப்பு மற்றும் பரிசோதனை சேவைகள் கொண்டு வரப்படும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. முன்பதிவு அடிப்படையில் இதை வந்து செயல்படுத்தப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 6.37 கோடியில் வளரிளம் பருவ மாணவ மாணவிகளுக்கு இரும்பு கண்மணி திட்டம் வந்து கொண்டு வராங்க. அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 6th 9th மற்றும் 11th வகுப்பு பயிலும் 16.5 லட்சம் வளரிளம் பருவ மாணவ மாணவிகளுக்கு இரத்த சோகையை கண்டறிந்து அவங்களுக்கு சிகிச்சை மேம்படுத்தப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ரூபாய் 7 கோடியில் பச்சிளங்குழந்தைகளுக்கு அரிய வகை மரபுசாரா நோய்களை கண்டறியும் சேவையை வந்து கொண்டு வராங்க. மிக குறைந்த எடையுடன் பிறந்த குழந்தைகளுக்கு 16.81 கோடியில் நியோஜெனிசிஸ் அப்படின்ற ஒரு பிரிவு அந்த ஸ்கீமை கொண்டு வராங்க. டைப் 1 நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டுள்ள குழந்தைகளுக்கு 9.94 கோடியில் ஆண்டு முழுவதும் இன்சுலின் மருந்துகள் வழங்கப்படும். ரூபாய் 128 கோடியில் தாய்சேய் நல கட்டணங்கள் வந்து உருவாக்க போகிறாங்க. ரூபாய் 12 கோடியில் ஸ்ரீரங்கம் அரசு மருத்துவமனை புதிய கட்டணம் வந்து கொண்டு வரப்படும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. 98 கோடியில் 3 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் 10 அரசு மருத்துவமனைகள் உட்கட்டமைப்பு வசதி வந்து மேம்படுத்தப்படும். 95 கோடியில் ஒருங்கிணைந்த வெளிநோயாளிகள் பிரிவு கட்டணம் வந்து செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் உருவாக்கப்படும். 66 கோடியில் தீவிர சிகிச்சை பிரிவு உயிர்காக்கும் நவீன மருத்துவ உபகரணங்கள் அமைக்கப்படும். 44 கோடியில் 50 அரசு சுகாதார நிலையங்களுக்கு புதிய கூடுதல் கூட்டங்கள் வந்து பார்த்தா கொண்டு வரப்படும். அதுக்கப்புறம் 233 கோடியில் 31 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிறப்பு மருத்துவ உபகரணங்கள் வழங்கப்படும். 73 கோடியில் இருதய நோய்களுக்கான சிகிச்சைக்கு புதிய கேட்ச்ராப் வசதிகள் வந்து கொண்டு வரப்படும். 379 கோடியில்
நிதியில் முதுநிலை மருத்துவ மாணவ மாணவியர் தங்கும் விடுதிகள் மற்றும் கூடுதல் தளங்கள் உருவாக்கப்படும். 27 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் முதுகலை மருத்துவ கல்வியை மேம்படுத்த 50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. 36.5 கோடியில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிடிசி ஸ்கேன் வசதி கொண்டு வரப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இன்று 2 துறைகள் மீதான மானிய கோரிக்கை நடைபெற்றுச்சு. அதில் உள்ள புதிய திட்டங்களை உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அமல்படுத்தி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால் நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. இதுதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ எந்தமான புதிய திட்டங்கள் நல்லா இருக்கு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.